ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி மேக்ஸில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா மென்சுரேஷன் அளவியல் பார்க்க போகிறோம். அளவியலில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா வட்டம் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி சதுரம், செவ்வகம் எல்லாமே வீடியோ கொடுத்துருக்கு. அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, வட்டம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கான ஃபார்முலாஸ்லாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு அதை நோட் பண்ணி வச்சு நல்லா மெமரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சம் பார்த்தா தான் நமக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்முலா பார்த்துக்கலாம். ஃபார்மா என்னென்ன ஃபார்மா வட்டத்தில் உண்டு அப்படிங்கிறத பார்ப்போம். வட்டத்திலே என்னதுன்னா வட்டம் நமக்கு மொத்தம் வட்டத்திலே அரை வட்டம், கால் வட்டம் அப்படின்னு 2 வட்டம் உண்டு. ஓகேவா? அரை வட்டம், கால் வட்டம். இதுக்கும் நம்ம ஃபார்முலா பார்க்க போகிறோம். ஓகேவா? கால் வட்டம். ஃபஸ்ட்டு வட்டம் அப்படிங்கிறது நம்ம வளையலே எக்ஸாம்பிள் எழுதுகிறோம். வட்டம் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? வட்டம் சிம்பிள் தான். ஓகே, வட்டம் அப்படிங்கிறது இதில் ஒரு கோடு போட்டால் இதுதான் வட்டத்துடைய விட்டம். ஓகேவா? அதாவது வட்டத்துடைய எண்டிங்லேருந்து அடுத்த ஒரு எண்டிங் வரைக்கும், ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் இது வட்டத்தினுடைய விட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம 2r அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இதுவே வட்டத்துடைய ஆரம் அப்படின்னா இதுதான் மையப்புள்ளி அப்படின்னா இதுலேருந்து இது வரைக்கும் உள்ளது நம்ம ஆரம் அப்படின்னு சொல்லுவோம். இதுலேருந்து இது வரைக்கும் அப்படின்னா என்னது? இது விட்டம் அப்படிம்போம். இது வெறும் ஆரம் அப்படின்னா என்னது? ஆர் அப்படிங்கிற ஒரே ஒரு லெட்டர் மட்டும் தான் உண்டு, ஆரம், ஆர். ஓகேவா? ஓகே, இப்போது வட்டத்துக்கான ஃபார்முலா ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஓகேவா? வட்டத்தினுடைய பரப்பளவு ஃபார்முலா நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த சம்மில் அப்ளை பண்ணி நம்ம ஃபார்முலாவை அப்ளை பண்ணி அப்படியே அந்த சம் நம்ம செய்ய போகிறோம். அவ்வளோதான். ஓகேவா? வட்டத்தின் பரப்பளவு = என்னென்னா பை ஆர் ஸ்கொயர். ஓகேவா? வட்டத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்னென்னா பை ஆர் ஸ்கொயர். வட்டத்தின் பரப்பளவு பைக்கான மதிப்பு நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா = 22/7 அப்படின்னு சொல்லுவோம். சம் பார்க்க முடிச்சுன்னா தெரியும். ஓகேவா? பைக்கான மதிப்பு இப்போ ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, 22/7 அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்தது என்னது? வட்டத்தினுடைய பரப்பளவு பார்த்துருக்கோம். வட்டத்தினுடைய சுற்றளவு ஃபார்முலா அடுத்து பார்க்க போகிறோம். வட்டத்தின் சுற்றளவு. வட்டத்தினுடைய சுற்றளவுனா என்னது? 2/r. ஓகேவா? வட்டத்தின் சுற்றளவு ஃபார்முலா 2/r. இங்கே பை-r ஸ்கொயர், அந்த 2 மேலே ஸ்கொயர் அப்படியே 2/r வட்டத்தினுடைய சுற்றளவு. ஓகே, அடுத்து நம்ம வட்டத்தில் இது பார்க்க போகிறோம். அடுத்து நமக்கு என்னது? உள்ளீடற்ற வட்டம் அப்படின்னு நம்ம ஒன்று பார்ப்போம். அதுக்கு உள்ளீடற்ற வட்டத்தினுடைய பரப்பளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா உள்ளீடற்ற வட்டத்தின் பரப்பளவு ஃபார்முலா அப்படின்னா ஒன்றும் இல்லை. உள்ளீடற்றனா இப்போ ஒரு வட்டம் இருக்குது. இந்த மாதிரி 2 வட்டம், அதாவது இதுக்குள்ள கேப்பு, அதாவது வெளிவட்டத்துக்கு கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் ஸ்மால் உள்ளே இருக்கிறதுக்கு இதுக்கு இடைப்பட்டது தான் நம்ம உள்ளீடற்ற அப்படிம்போம். அதேமாதிரி தான் அந்த ஆருக்கு பதிலாக ஸ்மால் இருக்க இடத்துல உள்ளீடற்ற வட்டத்தின் பரப்பளவுனா வேறு ஒன்றும் இல்லை, பை இன்ட்டு R ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் அப்படின்னு எழுதுவோம். அதாவது வட்டத்தின் பரப்பளவு ஃபார்முலா தெரிஞ்சாலே நீங்கள் உள்ளீடற்ற வட்டத்தின் பரப்பளவு ஃபார்முலா எழுதலாம். அதாவது பை ஸ்மால் ஆர் அப்படி இருக்க இடத்துல R ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர்னு பார்க்குறோம். ஓகேவா? அதுமாதிரி வட்டத்தின் உள்ளீடற்ற வட்டத்தினுடைய சுற்றளவு அப்படின்னா என்னது? 2/, அப்படியே வரும். ஸ்மால் ஆர் இருக்க இடத்துல என்னது வரும்? உள்ளீடற்ற வட்டத்தினுடைய சுற்றளவு ஃபார்முலா என்ன வரும்? 2/, R மைனஸ் ஸ்மால் ஆர். ஓகேவா? அதாவது நம்ம இப்போ வட்டம் படிச்சிட்டோம்னா உள்ளீடற்ற எந்த ஒரு, இப்போ நம்ம அடுத்தது போக போக உள்ளீடற்ற அதெல்லாம் நம்ம படிப்போம். இது வட்டத்துக்கு நம்ம படிச்சிட்டோம். உள்ளீடற்றதுக்கு அந்த ஃபார்முலாவை நம்ம மேக் பண்ணி எழுதலாம். ஓகேவா? 2/r R மைனஸ் ஸ்மால் ஆர். ஓகே, உள்ளீடற்ற வட்டத்தினுடைய பரப்பளவு ஃபார்முலா. ஓகே, இப்போ நம்ம அடுத்த அரைவட்டம் பார்க்கலாம். அரைவட்டம் இது முழு வட்டமாக இருக்குது. இதில் பாதி தான் அரைவட்டம், அதாவது இதில் பாதி, இது முழு வட்டமாக இருக்குது. இதில் உள்ள பாதி அரைவட்டத்தை நம்ம எடுத்துட்டோம்னா இது அரைவட்டம். ஓகேவா? இப்போ நம்ம அரைவட்டத்தினுடைய ஃபார்முலா பார்க்கலாம். ஓகேவா? இதுதான் அரைவட்டம். ஓகே, இப்போ அரைவட்டத்தின் நம்ம வட்டம் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்து முடிச்சிடலாம். ஓகேவா? அடுத்தது அடுத்த வட்ட கோணம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அரைவட்டத்தின் பரப்பளவு. அரைவட்டத்தின் பரப்பளவு = என்னென்னா பை ஆர் ஸ்கொயர் பை 2. ஓகேவா? இதுவே வட்டத்தின் பரப்பளவுனா வெறும் பை-r ஸ்கொயர் வந்திருக்கு. அரைவட்டம்னா அதை 2ஆல் டிவைட் பண்ண அரைவட்டம், அரை அப்படிங்கிறத நம்ம 1/2 மாம்லாம். இப்போ பை-r ஸ்கொயருங்கிறது வட்டத்தின் பரப்பளவு, பை 2 அப்படிங்கும்போது தான் அரைவட்டத்தின் பரப்பளவு. அரைவட்டத்தினுடைய சுற்றளவு. அரைவட்டத்தின் சுற்றளவு ஃபார்முலா என்னென்னா by r plus
2r ஓகேவா. அரைவட்டத்தின் சுற்றளவு ஃபார்முலா வந்து பை ஆர் ப்ளஸ் 2r. அரைவட்டத்தின் சுற்றளவு ஃபார்முலா இதில் காமனாக இருக்க ஆரை வந்து வெளியே எடுத்தோம்னா நமக்கு என்ன வரும், பை ப்ளஸ் 2 அப்படிங்கிறது நம்ம எழுதிக்கலாம் ஓகேவா. பை ஆர் ப்ளஸ் 2r அரைவட்டம். அதுவே உள்ளீடற்ற அரைவட்டத்தின் பரப்பளவு ஃபார்முலா இந்த ஸ்மாலாக இருக்குது, இந்த ஆறு இருக்க இடத்துல வந்து கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் அப்படிங்கிறது வந்து போடணும் ஓகேவா. இந்த ஆறு இருக்க இடத்துல உள்ளீடற்ற அரைவட்டத்தின் சுற்றளவுனாலும் ஆறு இருக்க இடத்துல உள்ளீடற்ற அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் அப்படிங்கிறது வந்து வந்துடும் ஓகேவா. ஓகே, அடுத்தது வந்து கால்வட்டம் நம்ம பார்க்க போகிறோம். இதில் கால்வட்டம் அப்படின்னா என்னது, இதில் ஒரு கால் பகுதியை வந்து எடுத்தால் கால்வட்டம் ஓகேவா. கால்வட்டத்தின் பரப்பளவு ஃபார்முலா நம்ம வந்து பார்க்க போகிறோம். கால்வட்டத்தின் பரப்பளவு = கால்வட்டத்தின் பரப்பளவுனா வேறு ஒன்றும் பை ஆர் ஸ்கொயர் பை 4. கால் அப்படிங்கிறது தான் நம்ம எப்படி 1/4, அரைனா 1/2 எழுதுவோம்னா வட்டத்தின் பரப்பளவு பை ஆர் ஸ்கொயர் டிவைட் பை 4. கால் அப்படின்னா பை ஆர் இந்த டிவைட் பை 4 ஓகேவா. அப்போ கால்வட்டத்தின் சுற்றளவு நமக்கு என்ன வரும், கால்வட்டத்தின் சுற்றளவுனா பை ஆர் பை 2 ப்ளஸ் 2r ஓகேவா. கால்வட்டத்தின் சுற்றளவுனா பை ஆர் பை 2 ப்ளஸ் 2r ஓகே. இதில் நம்ம வந்து இந்த வட்டத்தில் எல்லா சம்ஸுமே பார்ப்போம், கால்வட்டத்துலேயும் பார்ப்போம், இம்பார்ட்டன்ட் சம்லாம் வந்து கொஞ்சம் பார்ப்போம் ஓகே. இதுதான் ஃபார்முலா வந்து நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க, நோட்டில் எழுதி வச்சு மெமரி பண்ணிக்கோங்க நல்லா ஓகே. இப்போ நம்ம வந்து சம் வந்து பார்க்கலாம். உள்ளீடற்ற அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆறு இருக்க இடத்துல எல்லாத்துலேயுமே நமக்கு கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர், அதில் ஸ்கொயர் இருந்தால் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர்னு போடணும் ஓகேவா. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு சம் வந்து பாருங்கள். வட்டத்தில் என்ன கொடுத்துருக்காங்க, 28 சென்டிமீட்டர் விட்டமுள்ள சாகச வளையத்தினுடைய பரப்பளவை காண்க. வளையம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அது ஒரு வளையம் அப்படிங்கிறது வந்து என்னது, ஒரு வட்ட வடிவில் தான் இருக்கும். அதனுடைய விட்டம் என்னென்னு கொடுத்துருக்காங்க, 28 சென்டிமீட்டர்னா சொன்னோம்னா வட்டத்தினுடைய விட்டம் எது, 28 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது 28 சென்டிமீட்டர் ஆகும். இதில் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் உங்களுக்கு, இந்த ஆர் அப்படின்னா நமக்கு ஆறுன்னு சொல்லியிருக்கேன். ஆறுனா என்னது, ஆரம். விட்டமுள்ள சாகச பரப்பளவுங்க அப்படிங்க. அப்போது என்னது, வட்டம். இந்த வட்டத்தினுடைய பரப்பளவு ஓகேவா. வட்டத்தின் பரப்பளவு நமக்கு என்னென்னு தெரியும். வட்டத்தின் பரப்பளவு ஃபார்முலா நமக்கு என்னது, பை ஆர் ஸ்கொயர். வட்டத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்னது, பை ஆர் ஸ்கொயர் ஓகே. இப்போ நமக்கு பையோட மதிப்பு காமனாகவே தெரியும். பை அப்படின்னா என்னது, 22/7 ஓகேவா. இதனுடைய மதிப்பு பையோட மதிப்பு 22/7. ஆர் அப்படின்னா என்னென்னா நம்ம கண்டுபிடிக்கணும். இது வந்து விட்டம் அப்படின்னா என்னதுன்னு சொல்லியிருக்கேன், 2r தான் என்னது விட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஆரை மட்டும் தான் நமக்கு இதில் தேவை. ஸோ ஆர் மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிடுவோம். அப்போ 28/2. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். 1 2 2 4 2 8. அப்போது ஆர் = என்னது, 14. ஆரை வந்து நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம். இப்போ ஃபார்முலா அப்படி இப்போ அப்ளை பண்ணுவோம். வட்டத்தின் பரப்பளவு = பை ஆர் ஸ்கொயர். பை இருக்கின்ற இடத்துல 22/7 அப்படிங்கிறத போட போகிறோம். ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறதுனால ஆர் வந்து நமக்கு 14 2 டைம்ஸ் வரும் ஓகேவா. ஏன்னா ஸ்கொயர் இருக்குது. அப்போ 14 × 14 ஓகே. இப்போ வந்து இதை கேன்சல் பண்ணுங்கள். 1 7 7 14. மீதி இருக்கிறது எல்லாமே நம்ம பெருக்கலாம். 22 2 44. 44 14 பெருக்குங்க. 4 4 16 ப்ளஸ் 1 இருக்குது. 4 4 16 4 1 4 20 21 10 11 ப்ளஸ் 1 இருக்குது. அப்போ 21. மீதி வந்து 2 இருக்குது. 4 1 6. இப்போ 616 ஓகேவா. 616. வட்டத்தின் பரப்பளவு 616 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஓகே. வட்டத்தின் பரப்பளவு கண்டுபிடிச்சோம் ஓகே. அந்த ஃபார்முலா போட்டு சப்மிட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா. ஓகே, ரெண்டாவது சம் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு வட்ட வடிவ பூந்தோட்டத்தினுடைய ஆரம் வந்து 21 மீட்டர். அந்த தோட்டத்தை சுற்றி 14 மீட்டர் அகலம் உள்ள வட்ட நடப்பாதை உள்ளது எனில் அந்த வட்டப்பாதையினுடைய பரப்பளவு காணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த கொஸ்டின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பாப்பா என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு வட்ட வடிவ பூந்தோட்டம் இருக்குது. ஒரு வட்ட வடிவ பூந்தோட்டத்தினுடைய ஆரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 21 சென்டிமீட்டர். அப்போ ஆரம் வந்து 21 மீட்டர் அப்படி கொடுத்துருக்காங்க. அந்த தோட்டத்தை சுற்றி 14 மீட்டர் அகலம் உள்ள ஒரு வட்ட நடைபாதை உள்ளது. அந்த தோட்டத்தை சுற்றி ஒரு வட்ட நடைபாதை உள்ளது. இப்போ இதை போட்டோன்னே கண்டுபிடிச்சிப்பீங்களா, இது வந்து உள்ளீடற்ற வட்டம் வந்து கேட்டிருக்காங்க. அதனுடைய அகலம் அதாவது கேபிட்டலாக இருக்கும் ஸ்மாலாக இருக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க ஓகேவா. தனித்தனியாக வெளிவட்டத்தினுடைய மதிப்பளவு உள்வட்டத்தினுடைய மதிப்பளவு கொடுக்கல. அதனுடைய அகலம் அதாவது இந்த வெளிவட்டத்துக்கு உள்வட்டத்துக்குள்ள அகலம் வந்து கொடுத்துட்டாங்க ஓகேவா. அப்போ கேபிட்டலார் மைனஸ் ஸ்மாலார் என்னது 14 மீட்டர்
கொடுத்துட்டு வட்டப்பாதையினுடைய பரப்பளவு. ஓகே, சும்மா சிம்பிளாக வட்டப்பாதை கேட்டிருக்காங்க. நம்ம ஆனால் வரைஞ்சி கண்டுபிடிச்சா இது வந்து ஒரு உள்ளீடற்ற வட்டப்பாதை. அதனுடைய அகலம் கொடுத்த வச்சே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இது வந்து ஒரு உள்ளீடற்ற வட்டப்பாதை. அப்போ உள்ளீடற்ற வட்டப்பாதையினுடைய பரப்பளவு ஃபார்முலா என்னது? பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். ஓகே, ஆனால் நமக்கு இங்கே கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் தான் தெரியும். ஸோ நம்ம வந்து இப்போ ஆருக்கு வந்து ஆர் ஸ்கொயர் பண்ணலாம். அப்போ கேபிட்டல் ஆர் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம மதிப்பை கண்டுபிடிப்போம். ஓகே, நமக்கு ஸ்மால் ஆர் அப்படிங்கிறதுக்கு வந்து நமக்கு அதாவது மதிப்பு தெரியும் உள்வட்டத்துக்கு. அப்போ வெளிவட்டம் ஸ்மால் ஆர் மதிப்பை வந்து போட்டு வெளிவட்டம் வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆருக்கு வந்து என்னது 21 போடலாம். = 16. இந்த பக்கம் ஆர் மட்டும் வச்சுக்கலாம். -21 வந்து அந்த பக்கம் போனால் என்ன வரும்? நமக்கு +21 ஆகும். அப்போ 14 + 21 என்ன வரும்? 35. ஆர் = என்னது? 35. அப்போ ஆரோட மதிப்பு வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இப்போ நம்ம ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணலாம். உள்ளீடற்ற வட்டப்பாதையினுடைய பரப்பளவு பை அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன மதிப்பு போடுவோம்? 22/7 இன்ட்டு கேபிட்டல் ஆருடைய மதிப்பு என்னது? 35 ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆருடைய மதிப்பு 21 ஸ்கொயர். ஓகே, இப்போ 22/7 இன்ட்டு இப்போ நம்ம 35 ஸ்கொயர் பண்ணணுமா 21 ஸ்கொயர் பண்ணோம் அப்படிலாம் பார்க்கண்டா. நம்ம இது வந்து பார்க்க a² - b² ஃபார்மேட்டில் இருக்கா. அப்போ நம்ம வந்து இது எப்படி இதில் a + b × a - b அந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றலாம்களா. அப்போது இந்த a வந்து 35, b வந்து 21 எடுத்துக்கோங்க. 35 + 21 இன்ட்டு 35 - 21. ஓகேவா, இந்த ஃபார்முலா அப்படி நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். a² - b² அப்படின்னா a + b இன்ட்டு a - b. ஓகே, இப்போது 22/7 இன்ட்டு 35 21 கூட்டினா நமக்கு என்ன வருது? 6 + 56 வருது இன்ட்டு 35 1 போனால் 4 3 1 போனால் 1. ஓகே, இப்போது அடிக்கலாம். 1 7 7 14. மீதி இருக்கிறத வந்து நம்ம பெருக்குவோம். 22 2 44 44 இன்ட்டு 56 4 6 24. மீதி 2 இருக்குது. 4 6 24 5 4 20 6 4 46. அப்போ மீதி ரிமைனிங் 4 இருக்குது. 4 5 20 + 4 அப்போ 24. அப்போது 2464 m². ஓகேவா, ஏன்னா இதில் நமக்கு மீட்டர் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ m². உள்ளீடற்ற வட்டப்பாதையினுடைய பரப்பளவு 2464 m². ஓகே, இப்போது அடுத்த சம் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து வட்டத்தினுடைய பரப்பளவும் பார்த்துட்டோம். உள்ளீடற்ற வட்டத்தினுடைய பரப்பளவும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டோம். ஓகேவா, இப்போ இந்த மாதிரி தனியாக வெளி வட்டத்தினுடைய ஆரம் கொடுக்காம உள்வட்டத்தினுடைய மதிப்பும் கொடுத்துருந்தாலும் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற வரைக்கும் பார்த்துட்டோம். ஓகே, இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே, 3ஆம் சம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். கடிகாரத்தில் 56 மில்லிமீட்டர் நீளமுள்ள வினாடி முள்ளினுடைய முனை 1 நிமிடத்தில் கடக்கும் தொலைவை கணக்கிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. கடக்கும் தொலைவு வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ ஒரு கடிகாரம் இருக்குது. ஓகேவா, அந்த கடிகார முள் வந்து மையத்தில் இருக்குது. அந்த முள் வந்து என்னது? அந்த முள்ளினுடைய நீளம் வந்து 56 மில்லிமீட்டர். அது அந்த முள் வந்து இப்போ என்னது? இதை ஃபுல்லாக சுற்றி வருது. ஓகேவா, அந்த ஃபுல்லாக சுற்றி வருது. அதனுடைய தொலைவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இதிலே இல்லையா, அதாவது சுற்றளவு. ஓகேவா, இதனுடைய சுற்றளவு, இந்த வட்டத்தினுடைய சுற்றளவு கண்டுபிடிக்கணும். இப்போ வட்டத்தின் சுற்றளவு நமக்கு ஃபார்முலா என்னது? வட்டத்தின் சுற்றளவு = 2/r. வட்டத்தின் சுற்றளவு என்னது? 2/r. இந்த முள்ளினுடைய நீளம் தான் நமக்கு என்னது? ஆரம். அப்போ ஆர் வந்து நமக்கு என்னது? இதில் 56. ஓகே, இப்போ இந்த ஃபார்முலா அப்படி நம்ம இப்போ அப்ளை பண்ணுவோம். 2 இன்ட்டு பையோட மதிப்பு 22/7 இன்ட்டு ஆர் வந்து மதிப்பு என்னது? 56. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். 8 7 56 வரும். ஓகே, அப்போ 2 22 44. 44 8 மல்டிப்ளை பண்ணால் 4 × 32 மீது 3 இருக்குது. 4 × 32 + 3 35 352 மில்லிமீட்டர். தொலைவு வந்து என்னது? மில்லிமீட்டர். வந்து நமக்கு என்ன கேட்டிருந்தாங்க? 1 நிமிடத்தில் கடக்கும் தொலைவு கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். 1 நிமிடத்தில் வந்து 352 மில்லிமீட்டர் வரைக்கும் கிடக்கும். இதே 2 நிமிடம்னா நம்ம வந்து அந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருப்போம். ஸோ 1 நிமிடம் அப்படிங்கிறதுனால நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் வந்து பார்க்கலாம்.
4ஆவது சம் பாருங்கள். கயிற்றால் கட்டப்பட்ட மாடு மேய்ந்த பகுதியினுடைய பரப்பளவு 9756 சதுர மீட்டர் எனில் கயிற்றினுடைய நீளம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு கம்பு இருக்குது, ஒரு கம்பில் வந்து அந்த மாடை வந்து கட்டி போட்டிருக்காங்க. இதுதான் வச்சுடுவோம். அது மாடு மேய்ந்த பகுதி, ஒரு கம்பு இருக்குன்னா அந்த மாடு மேய்ந்தோட கண்டிப்பாக ஒரு கயிறு இப்போ இதில் வந்து இருக்குன்னா இதில் இப்போ மேயுதுன்னா இப்போ அதை சுற்றி தான் அடுத்தது வந்து மேய முடியும். ஏன்னா அது கயிறுடைய நீளம். ஓகேவா, அது அப்படியே சுற்றி தான் மேயுது. அதனுடைய பரப்பில் வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேவா, இப்போ அந்த கயிற்றினுடைய நீளம், இந்த கயிற்றினுடைய நீளம் தான் கேட்காங்க. அதாவது ஆரம், அந்த கயிற்றினுடைய நீளம் வந்து கேட்காங்க. ஓகேவா, இப்போ பரப்பளவு கொடுத்துட்டாங்க. வட்டத்தின் பரப்பளவு வந்து என்னது 9856 அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. அந்த கயிற்றின் நீளம் தான் நமக்கு என்னது ஆரம். இப்போ அந்த மாடு வந்து இப்படி தான் சுற்றி அப்படியே மேயுது. ஓகேவா, இப்போ ஆரம் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா, நம்ம வட்டத்தின் பரப்பளவு ஃபார்முலா நமக்கு என்னது πr². ஓகே, வட்டத்தின் பரப்பளவு நமக்கு 9856 அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. = பையோட மதிப்பு நமக்கு என்னது 22/7 × r². ஆர் வந்து நமக்கு தெரியாது, அது r² அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, r² அந்த பக்கம் அப்படியே வச்சுக்கோங்க. 9856 இன்ட்டு இது வந்து டிவைடில் இருக்குது. அப்போ அந்த பக்கம் வச்சா பெருக்கல்ல போய் இது பெருக்கல்ல இருக்குது, அந்த பக்கம் வச்சா வகுத்தலில் வரும். ஓகே, இப்போ வந்து இதை கேன்சல் பண்ணலாம். 1 2 1 2 4 2 8 9 2 18 2 4 8 2 16 1 11 11 4 11 44 மீதி வந்து 5 இருக்குது. 4 11 44 மீதி 8 இருக்குது. 8 11 88 அப்படிங்கிறது இருக்குது. அப்போ r² என்னது 448 இன்ட்டு ஒரு 7 இருக்குது. ஓகேவா, இப்போ இந்த ஸ்கொயர் வந்து அந்த பக்கம் நிமிஷம் எப்படி போகும், ரூட்டாக போகும். அப்போ √448 இன்ட்டு 7 அப்படிங்கிறது இருக்குது. இந்த 448 அப்படிங்கிறத வந்து 448க்கு வந்து நம்ம வர்க்கமூலம் காண்போம். 2 4 2 4 4 2 8 1 2 1 2 2 4 I2 10 6 2 12 2 4 7 2 8 2 16 1 2 4 2 8 7 2 14. ஓகே, இப்போது இதில் எத்தனை 2 இருக்குது, ஒரு 2 மொத்தம் 1 2 இது இந்த 2 2லேருந்து ஒரு 2 எடுத்துக்கிடுவோம். இந்த 2 2லேருந்து ஒரு 2, இந்த 2 2லேருந்து ஒரு 2, ஏன்னா எல்லாமே ஸ்கொயரில் இருக்குது. அப்போது இதில் 3 2 2 எடுத்துக்கிடுவோம். ப்ளஸ் ஒரு 7 இருக்குது. ஓகேவா, இங்கேயும் ஒரு 7 இருக்குது. அப்போது பொதுவாக ஒரு 7 எடுத்துக்கலாம். அதாவது நான் இப்போ எழுதவே செஞ்சது நம்ம வர்க்கமூலம் காணது வந்து r என்னது மொத்தம் எத்தனை 2 இருக்குது, 1 2 3 4 5 6. ஓகேவா, 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு ப்ளஸ் ஒரு 7 இருக்குது. 2 7 ப்ளஸ் இங்கே ஒரு 7 இருக்குது ஆல்ரெடி. ஓகேவா, நம்ம 448க்கு மட்டும் தான் வர்க்கமூலம் எடுத்தோம். ஓகே, இப்போது நம்ம ஸ்கொயரில் இருக்கிறதுனால எல்லாமே 2ல் எழுது. இப்போ 2 ஸ்கொயர்னால் ஸ்கொயர் கேன்சல் ஆகும். அப்போ இதில் வந்து ஒரு 2 எடுத்துக்கலாமா, அந்த 2லேருந்து ஒரு 2 எடுத்துக்கலாம், இங்கேருந்து ஒரு 2 எடுத்துக்கலாம், 7லேருந்து ஒரு 7 எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ 2 4 4 2 8 8 என்னது 56. ஓகேவா, ஆரை வந்து என்னது 56 மீட்டர். 56 மீட்டர். அந்த கயிற்றினுடைய நீளம் வந்து 56 மீட்டர். ஓகே, இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே, 5ஆவது சம் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க. ஒரு வட்டத்தினுடைய சுற்றளவு வந்து 132 மீட்டர் எனில் அதன் ஆரம் மற்றும் விட்டம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு வட்டம் இருக்குது, அந்த வட்டத்தினுடைய சுற்றளவு வந்து கொடுத்துட்டாங்க. அந்த வட்டத்தினுடைய ஆரம், அந்த வட்டத்தினுடைய விட்டமும் வந்து கேட்டிருக்காங்க. ஆரம்னா இது, விட்டம்னா நம்ம இது. ஓகேவா, இதில் பாதி ஆரம் விட்டம் கேட்டிருக்காங்க. ஓகே, வட்டத்தின் சுற்றளவு ஃபார்முலா நமக்கு எடுத்து வட்டத்தின் சுற்றளவு = என்னது 2/r. ஓகேவா, வட்டத்தின் சுற்றளவு நமக்கு இதில் கொடுத்துட்டாங்க. எத்தனை 132. அப்படியே ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். 2 இன்ட்டு பையோட மதிப்பெடுது 22/7 இன்ட்டு நமக்கு ஆரம் அப்படிங்கிறது தெரியாது, நம்ம ஆரம் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ வந்து நம்ம அப்படியே கேன்சல் பண்ணுவோம். 6 மட்டும் அந்த பக்கம் வச்சுக்கலாம். 132 இன்ட்டு டிவைடில் இருக்கிறது எல்லாம் பெருக்கல்ல வரும், பெருக்கல்ல இருக்கிறது எல்லாமே டிவைடில் வரும். ஓகே, இப்போ இதை கேன்சல் பண்ணுவோம். ஒரு 11 11 2 11 22 1 11 11 2 11 22 6 12 6 2 12 2 6. அப்போ ஆரோட மதிப்பெடுது அங்கே 3 இன்ட்டு 7 அப்படிங்கிறது இருக்குது. அப்போ ஆரோட மதிப்பு 3 21. அப்போ நமக்கு ஆரை வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து விட்டம்னா என்னது 2 6ன்னு வரணும். அப்போ ஆரோட மதிப்பு வந்து நமக்கு என்னது 21 இருக்குது. அப்போ ஆரோட மதிப்பு 21ங்கிற பட்சத்தில் 42 2 21 வந்து என்னது 42 மீட்டர். ஓகேவா, 2r விட்டம் வந்து 42 மீட்டர். ஓகே, வட்டத்தில் வந்து டோட்டலாக நம்ம வந்து ஒரு 5 சம் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வட்டத்தில் ஒரு ரிமைனிங் இருக்க சமயம் பார்த்துட்டு வட்ட கூடத்தை நம்ம பார்த்துடலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.